நீங்கள் dotnet கோரில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதாவது கரெக்டாக வந்து ஸ்கேஃபோல்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எய்தர் வந்து நீங்கள் ஏஎஸ்பி dotnet கோராக இருக்கட்டும், இல்லை வெப் ஏபிஐயாக இருக்கட்டும், இல்லை பிளேசராக இருக்கட்டும், ஸோ எதில் பண்ணாலுமே ஸோ சில கேசஸில் நமக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா, there was an error running the selected code generator. The entity type employees require a primary key to be defined. ஸோ நமக்கு கம்பல்சரி வந்து பிரைமரி கீ அப்படின்றத நமக்கு டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸில் மாடலுக்குள்ள ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பிரைமரி கீ கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கு போய் டேட்டா பேஸில் போய் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்ல ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கேஃபோல்டிங் பண்ணுற ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கீ அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஸோ இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ இது வந்து system.component.model.data annotations-குள்ளே வர்றது அப்படின்றது இருக்கும் சரிங்களா. இது ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லைப்ரரி வந்து நமக்கு இங்கே ஆட் ஆயிரும், டேட்டா அனோட்டேஷன் அப்படின்ற இந்த லைப்ரரி. ஸோ இது இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து எரர் ஷோ பண்ணும். கீ அப்படின்னா என்னென்ன அந்த நேம் ஸ்பேஸ் நம்மளால ஃபவுண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கம்பைலர் வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ அப்போ அந்த லைப்ரரியும் கம்பல்சரி நமக்கு வேணும். ஸோ இது இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீன்றதை கொடுத்தீங்கனாலும் எரர் ஷோ பண்ணும். ஸோ டேட்டா அனோட்டேஷன் அப்படின்ற இந்த லைப்ரரி வந்து கம்பல்சரி நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் பில்ட் பண்ணிக்கிறேன். பில்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கேஃபோல்டிங் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிற ப்ராஜெக்டை ஆட் கொடுத்துட்டு நியூ ஸ்கேஃபோல்டிங் ஐட்டம். ஸோ இதில் வந்து ரேசர் காம்பனன்ட் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றப்பட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளேசர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டிட்டி ரேசர் காம்பனன்ட்ஸ் யூசிங் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் த்ரெட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டெம்ப்ளேட் கேட்கும். இது ஜஸ்ட் கிரியேட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறதா ஸோ கிரியேட் எடிட் அதை வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். நான் ஓவராலாக கிரியேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் மாடல் கிளாஸ் வந்து எம்ப்ளாயிஸ் அப்படின்ற அந்த கிளாஸ் வந்து அந்த மாடல் கிளாஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு டிபி கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிட்ட போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்க நேமே நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். அண்ட் டேட்டா பேஸ் ப்ரொவைடர் வந்து எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஆட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஸ்கேஃபோல்டிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நமக்கு ஸ்கேஃபோல்டிங் பண்ணுறப்ப லாஸ்ட் டைம் வந்து அந்த எரர் வந்து நமக்கு ஷோ பண்ணாது, ப்ராப்பராக வந்து நமக்கு ஸ்கேஃபோல்டிங் பண்ணியிருக்கும். ஸோ டிபி கான்டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு create.razor அப்படின்ற அந்த ஃபைலில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பல்சரி dotnet கோர்லன்றப்ப நீங்கள் கிளாஸில் கீ வந்து பிரைமரி கீ வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்.